150 தொகுதிகளில் அதிமுக அமோகமான வெற்றி. வெளியான புதிய தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திறம்பட வேலைப்பாடுகளை பார்த்திருக்காங்க. அதாவது இந்த 5 ஆண்டுகளில் தமிழக மக்கள் தமிழகம் எந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்கிறது என தமிழக மக்கள் மத்தியிலே அதிமுகவை சேர்ந்த அனைவரும் எடுத்து கூறியிருக்கிறாங்க. அதாவது மக்கள் மத்தியிலே திமுகவுடைய ஆட்சியை பற்றி எப்படி இருந்தது, திமுகவுடைய ஆட்சி, மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு சுரண்டப்பட்டிருக்கிறது, மக்களின் தலையிலே எவ்வளவு கடன் என்பது இருக்கிறது என அனைத்தையுமே மக்களிடத்திலே உங்கள் வீட்டு பில் எவ்வளவு வரக்கூடும், அதே போல கடந்த 5 ஆண்டுகளில் உங்களுடைய செலவினம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறது என அனைத்தையும் அதிமுக சார்பாக தமிழக மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலும் முடிவடைந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இதன் காரணமாக வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதி 2026 தேர்தலுக்கான முடிவுகள் என்பது எண்ணப்பட்டு அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த முடிவுகள் யாருக்கு சாதகமாக இருக்கும்? அதாவது அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையிலே அதிமுகவிற்கு சாதகமாகத்தான் அமைய போகிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு வெளியாகி வரும் கருத்துக்கள் குறித்து அதிமுக முக்கிய தலைவருடன் எடப்பாடி பழனிசாமி நேற்றிரவு ஆலோசனை நடத்தினாராம். மண்டல வாரியாக தங்களுக்குள் எத்தனை தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது, வாக்கு வித்தியாசம் எப்படி இருக்கும் என்பன உள்ளிட்ட தகவல்களை கேட்டிருந்ததாக தற்போது தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அப்போது கடந்த தேர்தலை விட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் 40லிருந்து 50 தொகுதிகள் விட அதிகமாக நமது அதிமுக ஜெயிக்க போகிறது என தகவலும் எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 150 தொகுதிகள் வரைக்கும் கண்டிப்பாக அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு சொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுகவின் சார்பாக தனியார் நிறுவனம் நடத்திய அந்த கருத்துக்களும், அதாவது தேர்தலுக்கு பின்பு நடத்திய கருத்துக்களும் இதே போலத்தான் எடப்பாடி பழனிசாமியிடம் 140லிருந்து 150 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படிங்கிற தகவல் தான் தற்சமயம் சொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது விஜயோடைய வருகை என்பது ஒரு புறத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அதிமுகவிற்கு அதனால் எந்த விதமான பெரிய தாக்கமும் கிடையாது. திமுகவிற்கு தான் மிகப்பெரிய தாக்கம் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் மே மாதம் 4ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் 28ஆம் தேதி, இதில் ஒரு 2 மற்றும் 5 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. 5 நாட்கள்லே நம் அதிமுகவா திமுகவா, அதிமுக எத்தனை தொகுதியில் ஜெயிச்சு வெற்றி வாய்ப்பை சொல்லியிருக்காங்க, அதே போல எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்திலே வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிற அனைத்து தகவலையுமே நமது சேனலின் மூலமாகவே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அன்றைய தினம் மே மாதம் 4ஆம் தேதி காலை 6 மணி 7 மணியிலிருந்து தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு முடிக்கும் வரை 10 நிமிடத்திற்கு ஒரு காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.